இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முக்கியமான 10 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல் கேள்வி, தமிழ்நாடு அரசின் ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? தமிழ்நாடு அரசின் ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் பாமா. ஆன்சர் பாமா. இனி இரண்டாவது கேள்வி, கேரள மாநில அரசு தொடங்கியுள்ள ஓடிடி தளம் எது? கேரள மாநில அரசு தொடங்கியுள்ள ஓடிடி தளம் எது? ஆன்சர் சி ஸ்பேஸ். ஆன்சர் சி ஸ்பேஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் எங்கு விஜயநகர பேரரசு காலத்து அரிக்கண்டம் கற்சிலை கண்டறியப்பட்டது? தமிழகத்தில் எங்கு விஜயநகர பேரரசு காலத்து அரிக்கண்டம் கற்சிலை கண்டறியப்பட்டது? ஆன்சர் அரியலூர். ஆன்சர் அரியலூர். இனி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். உலகிலேயே முதன்முறையாக கருக்கலைப்பு என்பதை அரசியல் சாசன அடிப்படை உரிமையாக அங்கீகரித்துள்ள நாடு எது? உலகிலேயே முதன்முறையாக கருக்கலைப்பு என்பதனை அரசியல் சாசன அடிப்படை உரிமையாக அங்கீகரித்துள்ள நாடு எது? ஆன்சர் பிரான்ஸ். ஆன்சர் பிரான்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக உயர்த்தும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எது? தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோராக உயர்த்தும் திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எது? ஆன்சர் தமிழ்நாடு. ஆன்சர் தமிழ்நாடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். 2024 ஆண்டின் மகளிர் தினத்தின் ஐநா சபையின் குறிக்கோள் என்ன? 2024 ஆண்டின் மகளிர் தினத்தின் ஐநா சபையின் குறிக்கோள் என்ன? ஆன்சர் மகளிர் முதலீடு மூலம் அதிகரித்த வளர்ச்சி. மகளிர் முதலீடு மூலம் அதிகரித்த வளர்ச்சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். தேசிய படைப்பாளி விருதை கீர்த்திகா கோவிந்தசாமி எந்த பிரிவின் கீழ் பெற்றார்? தேசிய படைப்பாளி விருதை கீர்த்திகா கோவிந்தசாமி எந்த பிரிவின் கீழ் பெற்றார்? ஆன்சர் சிறந்த கதைச்சொல்லி. ஆன்சர் சிறந்த கதைச்சொல்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அமெரிக்காவின் போயிங் ஸ்டார்லைனர் என்னும் புதிய அதி உயர் ரக விண்கலத்தில் செல்லும் முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? அமெரிக்காவின் போயிங் ஸ்டார்லைனர் எனும் புதிய அதி உயரக விண்கலத்தில் செல்லும் முதல் பெண்மணி என்ற சாதனையை படைத்துள்ளவர் யார்? ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ். ஆன்சர் சுனிதா வில்லியம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பாகிஸ்தானின் 14வது அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? பாகிஸ்தானின் 14வது அதிபராக பொறுப்பேற்றவர் யார்? ஆன்சர் ஆசிஃப் அலி ஜர்தாரி. ஆசிஃப் அலி ஜர்தாரி. இனி ஃபைனல் கொஸ்டின். கருக்கு என்ற புதினத்தை படைத்தவர் யார்? கருக்கு என்ற புதினத்தை படைத்தவர் யார்? ஆன்சர் பாமா. ஆன்சர் பாமா. இவருக்குத்தான் ஔவையார் விருது வழங்கப்பட்டது. ஔவையார் விருது வழங்கப்பட்டது. இவருடைய புதினத்தின் பெயர் கருக்கு. அவ்வளோதான். நம்ம 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.